அவர்கள் 7 அமல்களை சொல்லி தந்தார்கள். 7 அமல்கள். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 அமல்கள் இருக்கிறது. அதை யார் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களை கியாமத்துடைய நாளில் அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் அவர்களை வைப்பான். ஒவ்வொருவர்களும் செய்வதற்கு முற்படுங்கள் சகோதரர்களே. முதலாவது மனிதன், முதலாவது அமல், இமாமுன் ஆதில், நீதமுள்ள தலைவர். ஊர் தலைவர் நீதமுள்ளவர், பள்ளி தலைவர் நீதமுள்ளவர், மதரசா தலைவர் நீதமுள்ளவர். கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது. நீதமுள்ளவர்கள் இருந்தால் சகோதரர்களே இந்த சமூகத்தில் இருக்கும் கீரியும் பாம்பும் ஒன்றாக வாழும். நீதமுள்ளவர்கள் இருந்தால் ஆடும் ஓநாயும் ஒன்றாக தண்ணீர் குடிக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், நீதம், இமாமுன் ஆதில், நீதமுள்ள தலைவரை அல்லாஹ் கொண்டு வந்து கியாமத்துடைய நாளில் அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் வைப்பான். முதல் அமல் சகோதரர்களே. இரண்டாவது அமல், வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹுடைய வணக்கத்தில் வாலிபத்தை கழித்த வாலிபர். எவ்வளோ கஷ்டமான காலம் சகோதரர்களே. கொஞ்சம் தாடி வைப்பது கூட வாலிபர்களுக்கு கஷ்டம். பெண்களோடு பேசாமல் இருக்க முடியாது, கஷ்டம். பெண்களை பார்க்காமல் இருக்க முடியாது, கஷ்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹுடைய இபாதத்தில் வாலிபத்தை கழித்த வாலிபர். அல்லாஹ் இந்த கஷ்டத்தை பட்டதற்காக கியாமத்தில் அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் வைப்பார். மூன்றாவது மனிதர், வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸ்ஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்பான உள்ளம். பள்ளியை மறக்கவே மாட்டார், பள்ளி வாசலிலே தான் இருப்பார், எப்பொழுதும் பள்ளியோடு தொடர்பான உள்ளம். இது கஷ்டம் சகோதரர்களே, பள்ளிக்குள் இருப்பது கஷ்டம். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த அமலை கஷ்டப்பட்டு செய்வாரோ அல்லாஹ் அவரை நிழலே இல்லாத நாளில் அர்ஷுடைய நிழலில் வைப்பான். நான்காவது மனிதர், வரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹ், 2 மனிதர்கள் அல்லாஹுக்காக நேசிக்கிறார்கள். 2 மனிதர்கள் அல்லாஹுக்காக நேசித்து அல்லாஹுக்காக பிரிகிறார்கள். அவர்களுடைய நேசம் அல்லாஹுக்காக, சொத்துக்காக அல்ல, செல்வத்துக்காக அல்ல, பதவிக்காக அல்ல, பட்டத்துக்காக அல்ல, அல்லாஹுக்காக. இந்த 2 பேரையும் அல்லாஹ் அர்ஷுடைய நிழலில் வைப்பான். ஐந்தாவதாக சொன்னார்கள், இன்னொரு மனிதன் வலது கையால் சதக்கா செய்கிறான். சகோதரர்களே, வலது கையால் சதக்கா செய்கிறான், இடது கைக்கு தெரியாது. வலது கையால் செய்யும் சதக்கா இடது கைக்கு தெரியாது. ஏன்? சதக்காவை கொடுத்து விட்டு எல்லோருடைய விருப்பமும் என்ன? என்னுடைய பெயர் வர வேண்டும். மக்களுடைய விருப்பம் அதுதான், மக்களுடைய விருப்பம் அதுதான். பள்ளிவாசலுக்கு செலவழித்து விட்டு, மதரசாவுக்கு செலவழித்து விட்டு, மதரசாவை நடாத்தி விட்டு என்னுடைய பெயர் ஓங்க வேண்டும் என்பது சகோதரர்களே, இது பெருமையின் அடையாளம். இது முகஸ்துதியின் அடையாளம். இது மார்க்கத்துக்கு செலவழித்து விட்டு, மார்க்கத்துக்காக ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு என்னுடைய பெயர் ஓங்க வேண்டும் என்பது முகஸ்துதியின் அடையாளம். இது பெருமையின் மறுபக்கம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சதக்கா. வலது கையால் சதக்கா செய்கிறார், அது இடது கைக்கு தெரியக்கூடாது. பாரிய கஷ்டம் சகோதரர்களே. அப்படி செய்தால் அல்லாஹ் அவரை அர்ஷுடைய நிழலில் கொண்டு வந்து வைப்பான். கஷ்டமான அமல் சகோதரர்களே, கஷ்டமான அமல் இவைகள் எல்லாம் லேசான அமல்கள் அல்ல. அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த அமல், ஒரு மனிதர், அந்த மனிதரை அழகான பதவியுள்ள ஒரு பெண் ஜினாவுக்கு அழைக்கிறாள். நபி அவர்கள் சொன்ன கஷ்டமான அமலை பாருங்கள். அழகான பதவியுள்ள, ذات منصب وجمال,
அழகான பதவியுள்ள பெண் ஜினாவுக்கு அழைக்கும் பொழுது இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்ற மனிதன், இந்த மனிதனை அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த நாளில் அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் வைப்பான். லேசான காரியம் அல்ல சகோதரர்களே. இது அதிகமானவர்கள் விபச்சாரத்தை விட்டிருக்கிறார்கள் மானம் போய்விடும் என்பதற்காக. இது மானம் அல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து. அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், 7வது கஷ்டமான அமல், வரஜுலுன் ذكرallahu خاليا ففاضت عيناه, ஒரு மனிதர் தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார். தனிய உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார், கண்களால் கண்ணீர் கொட்டுகிறது. அல்லாஹ்வை நினைத்து, சுவர்க்கத்தை நினைத்து, நரகத்தை பயந்து திக்ர் செய்கிறார், கண்ணால் கண்ணீர் வடிகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த 7 பேரையும் அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த நாளில் அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் வைப்பான்.